எனக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு விஷயம் இல்லை. ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவன் நட்சத்திரத்தை பார்க்கல, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருப்பான்ல. அதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்லையோ அதுக்கு முந்தின நாள் எப்பயோ பார்த்துருப்பான். இப்போ அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன இருக்குது, நட்சத்திரம் இருக்குது. ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும், அது வேலையிலேயா இருக்கட்டும், குடும்பத்திலேயா இருக்கட்டும், அல்லது குழந்தை விஷயத்திலேயாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அந்த வாக்குத்தத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார்ல, அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும். நான் சொல்லுங்க புரியுதா? அப்படி ஒரு சம்பவம் எங்கே இருக்கும்? வேதத்தில் இருக்கும். அது உங்களுக்கு நம்பணும், நீங்கள் விசுவாசிக்கணும். அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்த்தான், இப்போ பார்க்கல. அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்குது, ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர், அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர், ரெபேக்காளுக்கு கொடுத்தவர், எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.